Okay, now induction of callus. What is induction of callus? We have to induce the formation of callus in the explant. இப்போ expplantல நம்ம callus formation நம்ம induce பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி explant we have to transfer that explant in the culture medium. இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஸ்டெரிலைசேஷன் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பார்த்தோம், கல்ச்சர் மீடியம் ப்ரிப்ரேஷன் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த கல்ச்சர் மீடியம்க்கு நம்ம என்ன கல்ச்சர் கண்டிஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். pH, டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ஏரேஷன், லைட் இன்டென்சிட்டி, எவ்ரிதிங் எந்த கண்டிஷன்ஸில் நம்ம மெயின்டைன் பண்ணுறோன்றதை பார்த்தோம் இல்லையா. இப்போ now we have to induce the formation of callus in the explant. ஸோ அப்போ எக்ஸ்பிளான்ட்டில் கேலஸ் வந்துட்டு வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளான்ட்டை நம்ம கல்ச்சர் மீடியமில் வைக்கணும் இல்லையா. ஸோ எக்ஸ்பிளான்ட் ஆஃப் 1 to 2 centimeter sterile segment selected from leaf, stem, tuber or root is inoculated. Inoculated means transferring the explant to sterile glass tube containing nutrient medium. That is what nutrient medium? In the MS nutrient medium, supplemented with auxin and incubated at 25 degrees Celsius plus or minus 2 degrees Celsius in an alternate light and dark period of 12 hours to induce cell division, and soon the upper surface of explant develops into callus. So under induction of callus, first we have to select what? Explant. அது என்ன சைஸில் இருக்கலாம்? 1 to 2 centimeter. அது எப்படி இருக்கணும்? ஸ்டெரைல் கண்டிஷனில் இருக்கணும். நம்ம ஆல்ரெடி அந்த எக்ஸ்பிளான்ட்டை வந்து ஸ்டெரிலைசேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா. டேப் வாட்டர், ரன்னிங் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த சொல்யூஷன்ஸில் நம்ம டிப் பண்ணி எடுக்கணும்? 70% எத்தனால், 0.1% மெர்க்குரி குளோரைட் பார்த்தோம் இல்லையா. ஸோ தட் இஸ் வாட்? ஸ்டெரைல் செக்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பிளான்ட்டை நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். இட் மே பி டேக்கன் ஃப்ரம் லீஃப், ஸ்டெம் ஆர் டியூபர் ஆர் ரூட். இப்போ நம்ம அந்த ஸ்டெரைல்டு எக்ஸ்பிளான்ட் நம்ம கையில் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம்? we are transferring to a glass tube containing nutrient medium. அது டெஸ்ட் டியூபாக இருக்கலாம் அந்த கிளாஸ் டியூப். அதில் நான் நியூட்ரியன்ட் மீடியம் இருக்குது. அந்த நியூட்ரியன்ட் மீடியமில் நம்ம இந்த எக்ஸ்பிளான்ட்டை வைக்கிறோம். அந்த நியூட்ரியன்ட் மீடியம் இஸ் வாட் நியூட்ரியன்ட் மீடியம்? நம்ம 4 நியூட்ரியன்ட் மீடியம் படித்தோம் இல்லையா. ஸோ அதில் MS நியூட்ரியன்ட் மீடியம் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ தட் நியூட்ரியன்ட் மீடியம் இஸ் சப்ளிமெண்டட் மீன்ஸ் ஆடட் வித், அடிஷ்னலி இட் வாஸ் ஆடட் வித் வாட்? ஆக்சின். ஆக்சின் நம்ம அதில் வந்துட்டு அதனுடைய க்ரோத், வெல் டெவலப்மெண்ட், செல் டிவிஷன் வந்துட்டு இன்டியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? ஆக்சின். டெம்பரேச்சர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோம்? 25 டிகிரி செல்சியஸ். அது ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். லைட் பீரியட் எவ்வளோ இருக்கணும்? 12 hours இருக்கணும். லைட் அண்டு டார்க் பீரியட் வந்து மாறி மாறி நம்ம எவ்வளோ டைம் வந்துட்டு எவ்வளோ hours நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணணும்? 12 hours. ஆல்டர்னேட் லைட் அண்ட் டார்க் பீரியட் ஆஃப் 12 hours. ஃபார் வாட்? டு இன்டியூஸ் செல் டிவிஷன். அதில் செல் டிவிஷன் நடக்க வைக்கிறதுக்காக எக்ஸ்பிளான்ட்டில் செல் டிவிஷன் நடந்தால் தான் நமக்கு அங்கே கேலஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன அப்ளை பண்ணியிருக்கோம்? ஆக்சின் வந்துட்டு அடிஷ்னலாக சப்ளிமெண்ட்டாக நம்ம நியூட்ரியன்ட் மீடியமில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது அந்த டெம்பரேச்சரை வந்துட்டு இந்த 25 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி செல்சியஸில் இருக்கணும். லைட் பீரியட் 12 hours, ஆல்டர்னேட் ஆஃப் லைட் அண்ட் டார்க் பீரியட் இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? செல் டிவிஷன் வந்து நடக்க வைக்க முடியும். And soon the upper surface of explant develops into callus. ஸோ நம்ம இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணும் போதும் we get the formation of callus. Callus means what? Callus is a mass of unorganized group of plant cells. Unorganized means undifferentiated cells. Unorganized growth of plant cells or tissues in vitro culture medium. ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷனில் நமக்கு வந்துட்டு undifferentiated cells வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. தட் இஸ் கால்டு what? Callus. So callus is a mass of unorganized growth of plant cells or tissues in vitro culture medium. So that is induction of callus. இப்போ நம்ம callus formation கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் எம்ப்ரியோஜெனசிஸ். இப்போ அந்த கேலஸில் இருந்து அடுத்த ஸ்டெப் என்ன? டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் செல்ஸ். அப்போ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் நடக்கும்போது நமக்கு எம்ப்ரியோ கிடைக்குது. ரூட் வருது, ஷூட் வரும்போது நம்ம அதை எம்ப்ரியோன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. நெக்ஸ்ட் ஒன் எம்ப்ரியோஜெனசிஸ்.
The callus cells undergoes differentiation and produces somatic embryos known as embryoids. So இப்போ இந்த callus என்ன ஆகுது? It undergoes differentiation. Differentiation நடக்கிறனால it produce what? Embryos. So அந்த somatic ஏன் somatic embryos ன்னு சொல்கிறோம்? Because we are taking the plant from the vegetative part. Vegetative part of the plantல இருந்து தான் நம்ம explant choose பண்ணியிருக்கோம் இல்லையா? Not from the reproductive part like flower. ஸோ நம்ம வெஜிடேட்டிவ் பார்ட்டில் இருந்து எடுத்ததுனால அந்த எம்ப்ரியோஸ்ன்னு சொல்லாமல் அதனால் சொமேட்டிக் எம்ப்ரியோஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தட் இஸ் கால்டு வாட்? எம்ப்ரியாய்ட்ஸ். இந்த கேலஸில் டிஃப்ரென்ஷியேஷன் நடந்ததுக்கப்புறமா நமக்கு சொமேட்டிக் எம்ப்ரியோஸ் கிடச்சிருக்கு. அந்த ப்ரொசீஜர் callus to what? Somatic embryos. அந்த ப்ரொசீஜர் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எம்ப்ரியாய்ட்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த எம்ப்ரியாய்ட்ஸ் வந்து ஃபர்தராக நம்ம மறுபடியும் வந்து டிஃப்ரென்ஷியேஷனுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறோம். சரியா? மறுபடியும் டிஃப்ரென்ஷியேஷன் நடக்கிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? நியூட்ரியன் மீடியமில் நம்ம வந்துட்டு additional nutrients நம்ம apply பண்ணும்போது we get the plantlets. We induce the embryoids what? For further development of what? Plantlets. That is under embryogenesis. இப்போ நமக்கு embryoidsலேருந்து plantlets கிடச்சாச்சு. இப்போ நமக்கு ஒரு controlled conditionல இப்போ plantlets இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? Next one is the what? Hardening. What is hardening? The plantlets developed in vitro requires a hardening period and so are transferred to greenhouse or hardening chamber and then to normal environmental condition. இப்போ அந்த plantlets controlled conditionல ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? ஸோ we have to what? Transfer that plantlets to a hardening period. இப்போ நார்மல் இப்போ ஆர்டிஃபிஷியல் என்விரான்மெண்ட்டில் இருந்து நார்மல் என்விரான்மெண்ட்டுக்கு டைரெக்டாக அப்படியே நம்ம வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ வந்துட்டு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பருக்குள்ளே இப்போ பிளான்ட்லெட்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அந்த சேம்பரை விட்டு வெளியில் வைக்கிறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்? அந்த ரூமில் இருக்குது இல்லையா? அப்போ அந்த ரூமை விட்டு ரூமுக்கு வெளியில் வைக்கிறோம். தென் ஆஃப்டர் தட் we are transferring that to some other room. அந்த மாதிரி தென் ஃப்ரம் அந்த ரூமில் இருந்து ஒரு வராண்டா, அந்த வராண்டாவில் இருந்து தென் கிரவுண்ட். ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரான்ஸ்ஃபரிங் எக்ஸ்போசிங் டு வாட்? நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஹார்டனிங். சிம்பிளாக என்ன சொல்கிறோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்போஷர் ஆஃப் த பிளான்ட்ஸ் டு நார்மல் என்விரான்மெண்ட்டை தான் நம்ம ஹார்டனிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹியர் the plantlets developed in vitro requires a hardening period. So it requires a hardening period and so we are transferring to first where we are transferring greenhouse or hardening chamber க்கு நம்ம transfer பண்ணுறோம் and then to normal environmental condition. அது பார்க்கலாம். What is procedure? Hardening is the gradual exposure of in vitro developed plantlets in humid chamber in diffused light for what? Acclimatization so as to enable them to grow under normal field condition. What is acclimatization? It means nothing but பழக்கப்படுத்திக்கிறது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஒரு ஹார்டனிங் நார்மல் என்விரான்மெண்ட்டுக்கு பழக்கப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்? பிளான்ட்லெட்டை ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கண்ட்ரோல்டு கண்டிஷன் ரூமில் இருந்து நம்ம இதுக்கு ஹுமிட் சேம்பருக்கு மாற்றுறோம். ஹுமிட் சேம்பர்னால் இட் வாஸ் வித் மாய்ஸ்சர் அண்ட் வித் வாட்? டிஃப்யூஸ்டு லைட். அந்த ரூம் ஆர் எக்ஸ்போஸ்டு வித் வாட்? diffused light. இப்போ அந்த ரூமுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம். தென் அண்டர் டு நார்மல் கண்டிஷன். திஸ் இஸ் வாட் திஸ் ப்ரொசீஜர் இஸ் கால்டு ஹார்டனிங். ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஹார்டனிங். ஸோ ஃபைனலாக we transfer the plants to normal environment. ஸோ அண்டர் டெக்னிக்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் நம்ம இட் மே பி ஆஸ்ட் இன் 5 மார்க். இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷினும் கூட. இப்போ இதில் நம்பர் ஆஃப் வந்துட்டு 2 மார்க்ஸ் வந்துட்டு கேட்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா
Now induction of callus-ல வந்து பார்த்தீங்கன்னா what is callus definition இருக்கு இல்லையா லாஸ்ட்டாக இருக்கு பாருங்க. So that one they may ask in 2 marks. Callus, now what is callus? The definition for callus. Then embryogenesis, this also they may ask in 3 marks. இது ஒரு 3 mark question, it is 2 mark question. So you have to prepare accordingly. Next one, hardening. Hardening also they may ask in 2 marks or 3 marks. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் இந்த 5 மார்க்குக்கு டோட்டலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போதும் யூ கேன் ஏபிள் டு ரைட் 2 marks, 3 marks and 1 marks. So we will see the next topic, types of plant tissue culture.